அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதே கிடையாது. வெட்கத்துக்கு பதிலாக டபுளாக சொல்லுங்கள், டபுளாக தலைகளை உயர்த்தி நடப்பீர்கள். ஜனங்கள் முன்பதாக, ஜாதிகள் முன்பதாக, சமூகத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, எந்த இடத்திலும் உங்கள் வெட்கம் என்பது இனிவரும் காலங்களிலே அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைப்போம். சொல்லுங்கள், ஃபுல் ஸ்டாப். என் வெட்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆமேன். முற்றுப்புள்ளி. ஆமேன். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் உங்களை பார்த்து, இந்த தீர்க்க தரிசனத்திலே நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், இனிமேல் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. சொல்லுங்கள், இல்லை, நடக்காது, முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வெட்கப்பட்டார், நிர்வாணமானார். நிர்வாணமாகி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அதை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்து, இந்த நாளிலே நாங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தரம் தலைகளை உயர்த்தி நடக்கத்தக்கதாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒன்றை குறித்தும் யோசிக்க வேண்டாம். உங்கள் கவலைகள், உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஏதோ யாருக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக, சில வேளை பாருங்கள் வந்துட்டு எஜமானுக்கு முன்பதாக, ஆமேன், கீழாக இருப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுங்கள், நான் வெட்கப்படுவதில்லை, நான் 2 தரம் தலையை உயர்த்தி நடக்கப் போகின்றேன். நல்லா இருப்பீங்க. மறுபடி சந்திப்போம், சிந்திப்போம். யூ வில் டூ வெல். காட் பிளஸ் யூ.